எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 15th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா சுதந்திர தின விருதுகள். இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 79வது இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினமானது ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு சார்பில் பல்வேறு விருதுகள் சுதந்திர தின விருதுகளை வழங்கியிருக்காங்க. தகைசால் தமிழர் விருது, அப்புறம் கல்பனா சாவ்லா விருது, ஏபிஜே அப்துல் கலாம் விருது, அப்புறம் சிறந்த நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிக்கான விருதுகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 2க்காக ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 20ஆம் தேதி. அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் மற்ற கான்டாக்ட் டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். இப்போது நீங்கள் சுதந்திர தின விருதுகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காதர் மொஹிதீன். ஸோ இந்த வருஷத்துக்கான தகைசால் தமிழர் விருதானது காதர் மொஹிதீன் என்பவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரி, எதுக்காக இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துடைய வளர்ச்சிக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களுக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து காதர் மொஹிதீன், இவர் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர். இவருக்கு தான் இப்போ இந்த காதர் மொஹிதீனுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்படுகிறது. அடுத்து, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வி நாராயணன். ஸோ வி நாராயணன் யாரு? இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் தான் வி நாராயணன், இஸ்ரோவுடைய 11வது தலைவர். ஸோ இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் தான் வி நாராயணன். இவருக்கு தான் இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது பெறவங்களுக்கு 5 லட்சம் காசோலை, 8 கிராம் தங்கப்பதக்கம், அதுக்கான சர்டிஃபிகேட் சான்றிதழ் அப்படிங்கிறதும் வழங்கப்படுது. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் விருது இஸ்ரோவுடைய தலைவர் வி நாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது யாருக்கு வழங்குறாங்க? அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு. 3வது கேள்வி, கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, துளசிமதி முருகேசன். இவங்க யாரு? இவங்க பேரா பேட்மிண்டன் பிளேயர் தான் இந்த துளசிமதி முருகேசன். இவங்க ரீசெண்டாக லாஸ்டாக நடந்த 33வது பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் பாரிஸில் நடைபெற்ற போன வருஷம் நடைபெற்ற பாரிஸ் பேராலிம்பிக் போட்டியில் துளசிமதி முருகேசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணி தந்திருக்காங்க பேரா பேட்மிண்டனில். ஸோ இவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னா, துணிச்சலான செயல்களை செய்யக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ துணிவு மற்றும் சாகச செயலுக்காக கல்பனா சாவ்லா விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படுது. இப்போ காஞ்சிபுரத்தை சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இவங்க பேராலிம்பிக் போட்டி பாரிஸ் பேராலிம்பிக்ல பேட்மிண்டன் SU5 பிரிவில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 4வது கேள்வி, நல்ல ஆளுமை விருதுகள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைவரும். ஸோ நல்ல ஆளுமை விருது பார்த்தீங்கன்னா வி பிரசன்னகுமார், பா பாலகிருஷ்ணன், யமுனா ஆகியோருக்கு வழங்கியிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் சில துறைகளுக்கும் இன்னும் சில பேருக்கும் வழங்கியிருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். நான் முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது. ஸோ இது எதுக்காக இந்த விருது வழங்கப்படுதுன்னா, அரசோட துறைகளில் தனித்துவமான யோசனைகள் முன்முயற்சிகளை செஞ்சு, யோசனைகள் மூலமாக பல்வேறு முன்முயற்சிகளை செஞ்சு அந்த துறையை வலுப்படுத்துறது, சேவையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தான் இந்த நல்ல ஆளுமை விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் சமுதாய பங்கேற்பு மூலமா ஊராட்சி பகுதிகளில் ஊரக மேம்பாட்டு முயற்சிகளில் மேற்கொண்டமைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் வி பிரசன்னகுமார், அப்புறம் பா பாலகிருஷ்ணன், யமுனா, இவங்க எல்லாமே திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. இந்த குழுவுக்கு நல்ல ஆளுமை விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து, ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனால ஆதி திராவிட நலத்துறை செயலர் லட்சுமி பிரியா, தா ஆனந்த், சா அண்ணாதுரை, இவங்க இந்த குழுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆளுமை விருது வழங்கப்பட்டிருக்கு. அதை அடுத்து அரசு துறைகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா கட்டிட வரைபட அனுமதிகளை வந்து விரைவாக
வழங்கும் வகையில் எளிதாக்கியதுக்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறைக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரியில கண்ணாடி கூண்டு பாலம் அமைச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பாலம் அமைத்ததற்காக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கும் நல்லாளுமை விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டு துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் திட்டங்களை வந்து செயல்படுத்தியதற்காக லட்சுமி பிரியா, தா ஆனந்த், சா அண்ணாதுரை ஆகியோருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து சமுதாய பங்கேற்பு மூலமா மாற்றத்தை கொண்டு வரும் வகையில ஊரக மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக செஞ்சமைக்காக வி பிரசன்னா, அடுத்து பாலகிருஷ்ணன், யமுனா ஆகியோருக்கு நல்லாளுமை விருது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா இணையம் மூலமாக கற்பிக்கிறது, நெக்ஸ்ட்டு கற்றுக்கொள்கிறது, அடுத்து தமிழ் நூல்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான முயற்சிகளுக்காக தமிழ் மொழியை வந்து உலகளாவிய அளவில் மேம்பாடு செய்தமைக்காக ஆர் கோமகன் என்பவங்களுக்கு விருது, சிறப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 5வது கேள்வி, முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது கீழ்கண்ட எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆவடி. ஆவடிக்கு தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிறந்த மாநகராட்சிக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு. சரிக்கா, நீங்க சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷம் சிறந்த மாநகராட்சியாக ஆவடி வந்து முதலிட விருது வின் பண்ணிருக்கு. இதுக்கு 50 லட்சம் காசோலை கொடுத்துருக்காங்க. 2ஆம் இட விருது வந்து நாமக்கல் 30 லட்சத்துக்கான காசோலை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறந்த நகராட்சி பிரிவுல ஃபர்ஸ்ட் முதலிட விருது ராஜபாளையம், 2ஆம் இட விருது ராமேஸ்வரம், 3ஆம் இட விருது வந்து பெரம்பலூர். இதுல ராஜபாளையத்துக்கு வந்து 30 லட்சம் காசோலை, ராமேஸ்வரத்துக்கு 20 லட்சம் காசோலை, பெரம்பலூருக்கு வந்து 10 லட்சம் மதிப்பிலான காசோலை வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த பேரூராட்சி, சிறந்த பேரூராட்சியில உத்தரமேரூர் தான் வந்து முதலிட விருது. 2ஆம் இட விருது வந்து காட்டுப்புதூர், அடுத்து 3ஆம் இட விருது வந்து நத்தம் பேரூராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு. பரிசு தொகை வந்து உத்தரமேரூருக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம், காட்டுப்புதூருக்கு 10 லட்சம், நத்தத்துக்கு வந்து 5 லட்சம். 6வது கேள்வி, முதல்வரின் மாநில இளைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. ஸோ பாரா தடகள வீரர் மாரியப்பன், அப்புறம் கேரம் வீராங்கனை காஜிமா, இவங்க 2 பேர் மற்றும் இவங்களோட சேர்த்து இன்னொரு 4 பேர், மொத்தமா 6 பேருக்கு மாநில இளைஞர் விருதானது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இந்த மாநில இளைஞர் விருது அப்படிங்கிறது நம்ம மாநிலம் முழுக்க பல்வேறு சமூக சேவைகள்ல ஈடுபடுறவங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் 3 இளைஞர்கள் 3 இளம் பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. அதுல பாரா ஒலிம்பிக் வீரர் சேலத்தை சேர்ந்த மாரியப்பனுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. கேரம் வீராங்கனை காஜிமா, இவங்க சென்னையை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சாலையோரங்கள்ல வசிக்கிறவங்களுக்கு உணவு வழங்குறது, போதைப் பொருள் ஆபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது, அடுத்து மரம் நடுறது, இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டமைக்காக விழுப்புரத்தை சேர்ந்த சந்திரகுமார், திருநெல்வேலியின் எம் ஜெயக்குமார், அப்புறம் புதுக்கோட்டை சேர்ந்த ஏ லாவண்யா, அப்புறம் கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஜி கௌரி, இவங்க மொத்தமா 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாநில இளைஞர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கிராமிய கலைஞர் ஒருவருக்கு கௌரவம் வழங்கியிருக்காங்க, அதாவது பாராட்டு சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அவர் யாருன்னா பா ராஜ்குமார். ராஜபாளையத்தை சேர்ந்த பா ராஜ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டு சான்றிதழ், கிராம கலைகளை வளர்த்தமைக்காக இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குமரவேல் சண்முக சுந்தரம். ஸோ இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய நலனுக்காக சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல விருதானது வழங்கப்படுது. இதை யார் யாருக்கு இந்த வருஷம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த மருத்துவருக்கான விருது குமரவேல் சண்முக சுந்தரத்துக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த நிறுவனமாக எக்காம்வெல் நிறுவனத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சமூக பணியாளருக்கான விருது குணசேகரன் ஜெகதீஷன் என்பவருக்கு வழங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் அவங்களுடைய கம்பெனியில் வந்து பணியமர்த்தமைக்காக பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியாக காஞ்சிபுரம் வங்கி வந்து தேர்வு செய்யப்பட்டு அதுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த மகளிர் நலனுக்காக பணியாற்றவங்களுக்கும் அரசு விருதுகள், தமிழக அரசு விருதுகள் வழங்கியிருக்காங்க. யார் யாருக்குன்னா சமூக சேவகி பாகிரதி ராமமூர்த்தி, சு மாரிமுத்து, அப்புறம் கர்நாலய சமூக சேவை நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க விருது. சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் வில்லேஜ் ஆக்ஷன் நிறுவனத்துக்கும் இந்த மகளிருக்கான சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்களுக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு. சரி, இதோட முடியுது. லாஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ தமிழர் தகைசால் விருது அப்படிங்கிறது காதர் மொஹிதீன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருதானது
வி நாராயணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா விருது அப்படிங்கிறது பேரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து நல்லாளுமை விருது அப்படிங்கிறது அனைவருக்கும் வி பிரசன்னகுமார், பாலகிருஷ்ணன், யமுனா, அனைவருக்குமே வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சரின் சிறந்த மாநகராட்சி விருதானது ஆவடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதானது மாரியப்பன் மற்றும் காஜிமா, இவங்க 2 பேர் உட்பட இன்னும் 6 பேர், மொத்தமா 6 பேருக்கு வழங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, குமரவேல் சண்முக சுந்தரத்துக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இதோட சுதந்திர தின விருதுகள் வீடியோ நிறைவடையுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2 டெட் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு ஃபீஸ் 250, டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் 2க்கான ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 300 ரூபி. உங்களுக்கு 12 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 200 கொஸ்டின் ஆக்சுவல் குரூப் 2 எப்படி நடந்தால் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குமோ அந்த மாதிரி 200 கொஸ்டின். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ சிலபஸில் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஃபீஸ் 300 ரூபி. பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா 250, வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும்னா 550 ஃபீஸு. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், இல்லைனா கால் பண்ணியும் கேட்கலாம். இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.